ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் எக் ஃப்ரை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அது கூடவே ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கிறலாம். இந்த எக் ஃப்ரையை என்ன வெரைட்டி ரைஸ்க்குனாலும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப்பாகவும் வச்சு சாப்பிட்லாம். மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவு டேஸ்டியாக சக்கத்தாக இருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி சுருளை வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இறக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டு இறக்கிட்டு சுட சர்வ் பண்ணுங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.